உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அம்பாள் வந்து பார்வதி சிவனோட பத்னியா தான் அம்பாள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரம்மாவுக்கும் 5 தலை சிவனுக்கும் 5 தலை அப்படின்னு இருக்கும்போது அதாவது சிவன் வந்து 5 தலையோட இருக்காரு. பிரம்மா வந்து சிவன் கிட்ட வர வாங்கி எனக்கும் 5 தலை வேணும்னு வர வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு அகந்தை, சிவனுக்கும் 5 தலை எனக்கும் 5 தலை, யாரும் சிவனை வந்து பரம்பொருள் சொல்லாதீங்க நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அகந்தையால் ஆடுறாரு. அப்போ இதை வந்து பார்வதி வந்து பார்க்குறாங்க, இந்த அகந்தையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவள் ஆடுற வந்து ஒரு திருவிளையாடல் தான். பார்வதி தேவிக்கு என்ன பண்ணிடுறாங்க, உன்னால தானே இவ்வளவு நடந்தது, என் கணவனுடைய ஒரு தலை போகிறதுக்கு நீ தானே காரணமாக இருந்த, நீ வந்து ஒரு அகோர ரூபமாகி உன் கூட இருக்கிற தேவ கன்னிகைகள் அத்தனை பேரும் தேவ பூதகணங்களாகி நீ வந்து அலைய கடவுது, உன்னுடைய பட்டாபரணம் எல்லாம் உருமாறி கந்தல் ஆடையாகும், பறவைகளோட இறகுகளை நீ சூடி பேய்களோட நீ ஆடி திரியணும், ருத்ரபூமியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து மண் புற்றா கன்னிப்புற்றுன்னு புத்துல வந்து ஓட்டைகள் இருக்கும், அது வந்து புற்று, அதில் வாய் இல்லாத இருக்கக்கூடிய புத்து, அதுதான் கன்னிப்புற்று. நீ கன்னிப்புற்றா அதுக்குள்ளே நீ தவம் இரு, உனக்கான காலம் வரும்போது சிவபெருமான் அந்த ருத்ரபூமிக்கு வந்து அந்த மயான சாம்பலை 3 பிடி சாப்பிட்டதும் அவரோட பித்து தெளியும், அதுக்கப்புறம் அந்த பிரம்மகத்தி போகக்கூடிய வழியை நான் வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கே தங்கி மறுநாள் தன்னோட அந்த பூதகணங்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு மலையனூருக்கு வரும்போது அவங்களோட ஜடாபாரத்தில் இருந்து ஒரு ஜடை வந்து ஒரு முள்ளில் மாட்டிக்குது. மாட்டி அவங்க நடக்கும்போது அதுலேருந்து ஒரு ஜடையிலேருந்து ஒரு உருவம் உருவாகுது. அதுக்கு வந்து ஜடாமுனி அப்படின்னு சொல்லி அந்த ஏரிக்கரை ஓரத்தில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பனைமரத்தடியில் ஜடாமுனிக்கு ஆலயம் இருக்குது. அம்பாள் வந்து மறைஞ்சிடுறாங்க அந்த இடத்துல அன்னைக்கு. அப்போது அம்பாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல சாப்பாடு வச்சுட்டு அவர் போயிடுறாரு. வந்து பார்த்தா அந்த சாப்பாடு இல்லை. அப்போ அம்பாள் என்ன பண்ணிடுறா, மறுநாளே மண்புற்றா வந்து உருவம் அந்த புதருக்குள்ளேயே வந்து மண்புற்றா உருவம் எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே மறுநாள் அவரோட இவருங்க இல்லையே எப்படி அப்படின்னு சொன்ன உடனே அதை இடிக்கிறதுக்கு கட்டளை போடுறாங்க. அதை இடிக்க போனவங்களை யாராலையும் வந்து அந்த மண்புற்று இடிக்கணும்னு போகிறாங்க. அதுக்குள்ளே இருந்து பூதகணங்கள் வந்து அவங்கள விழுங்கிடுது. போனவங்களை காணும்னு சொல்லி அவங்களோட மனைவிமார்கள்லாம் ராஜா கிட்ட முறையிட்டு திருமால் வந்து ஒரு மாய கோட்டை ஒன்று உருவாக்குறாரு. அந்த புத்து இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு ஒரு மாய கோட்டையை ஒன்று உருவாக்கி நீங்கள் வந்து தங்கு அப்படின்னு சொல்கிறாரு. சிவபெருமான் அந்த கோட்டையோட வாசலில் நின்று அது சுய நினைவு வந்துடுச்சு, தன்னோட மனைவியை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே தவத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து ஒரு சுய உணர்வு வருது. அம்பாளுக்கு நம்ம கணவர் வந்துட்டாரு, இந்த பிரம்மகத்தியை போக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து அந்த புத்தை விட்டு வெளியில் வராங்க. வந்து கணவன்கிட்ட சிவபெருமான் கிட்ட பேசுகிறாங்க. பேசினோடனே நீங்கள் இங்கே தங்குங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து தங்கின நாள் தான் சிவராத்திரி. மலையனூரில் சிவபெருமான் தங்கினது சிவராத்திரி. மறுநாள் அமாவாசை. கையை விட்டு கபால் அகந்த உடனே சிவபெருமான் வந்து லிங்க ரூபமாக மாறி இன்றைக்கும் வந்து சிவன் ஆலயம் வந்து மலையனூரில் இருக்குது. அவர் அங்கேருந்து தாண்டினபடியாக அவருக்கு வந்து அந்த இடத்துல தாண்டீஸ்வரர் அப்படின்ற ஒரு திருநாமம். அந்த கபாலம் கைப்பற்றணும்னா அம்பாளுக்கும் பிரம்மகத்தி, ஏன்னா அது பிரம்மனோட சிரஸ் இல்லையா, அது வந்து அம்பாலோட கையை பற்றின உடனே அம்பாள் வந்து ஆங்கார ரூபமாயிடுறான். வானத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்து நிற்கிற அம்பாள் வந்து பித்துவெறி பிடிச்சா ஆடுறா. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அது போல் ஆடுது. இப்போ ஒரு குழந்தை அழுத தாய் வந்து தன்னோட சிந்தனை வந்து குழந்தை மேலே வரும்னு சொல்லி முருகரை கிள்ளி விட்டு அழ வைக்கிறாங்க. அழுத உடனே அவள் என்ன பண்ணுறா, முருகரை எடுத்து கொஞ்சம் ஆஸ்வாசமாக ஆகிறா. ரொம்ப உக்ரமாக இருந்தோ கொஞ்சம் ஆஸ்வாசமாக ஆகிறா. ஆகின உடனே தேவலோக சிற்பியாக இருக்கக்கூடியவரை கூப்பிட்டு, நீ வந்து ஒரு அழகான ஒரு தேர் உண்டு பண்ணு. ரொம்ப உக்ர நிலையில் இருந்த அங்காள பரமேஸ்வரி வந்து சாந்தமானது, தன் நிலைக்கு வந்த நாள் வந்து
பஞ்சமி திதி. நம்ம இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றோம், பஞ்சமி நாள்ல வாராகி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. வாராகி வழிபாடு ஒரு ட்ரெண்டிங்ல இருக்குது. ஆமா, இது ட்ரெண்டிங்ல வர. ஆனா வந்து தொன்று நாட்கள் இருக்கக்கூடியது ரகசிய வழிபாடா இன்னைக்கு ஆன்மீகத்துல, அதாவது மருளாடிகளா இருக்கக்கூடியவங்க ரகசிய வழிபாடா பண்ணக்கூடியது வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மலையனூரோட அம்பாள் நேர் பார்வையில எந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னாலும் இருக்காது, பொட்டல் காடா தான் இருக்கும். நேரா வந்து மண்புற்று இருக்குது. ஏன்னா அம்பாள் பாக்குறதே அந்த மண்புற்று இருக்கு. அதுக்கு பின்னால் அம்பாள் வந்து தரிசனமா வந்து கொடுக்குறாங்க. அம்பாள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மலையனூரை தவிர்த்து நிறைய இடங்கள்ல வந்து அங்காள பரமேஸ்வரி ஆலயங்கள் இருக்குது. அந்த ஆலயங்கள்லயும் பாத்தீங்கன்னா அம்பாளுடைய ஆலயத்துக்கு எதிர்ப்புறம் யாரும் வாழ முடியாது, இருக்க முடியாது. புற்று வச்சிருக்காங்க எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. கோவில்கள் ஒரு சிலதுல அது போல அமைப்பு அமையும். ஒரு சில ஆலயங்களுக்கு, ஒரு சில ஆலயங்களுக்கு அமையாது. ஏன்னா வந்து மலையனூர்ல தான் அம்பாள் வந்து கன்னிப்புற்றா இருந்தது, மலையனூர்ல மட்டும்தான். ஃபைன் டைம் லைஃப் ஸ்டைலோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் வந்துட்டு இன்னும் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அங்காள பரமேஸ்வரி, இது மாதிரி சோட்டானிக்கரை பகவதி, இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு கோவில்கள் சார்ந்து, ஆன்மீக சார்ந்து, வழிபாடுகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துட்டு நிறையா ஏவல், பில்லி, சூனியம், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு அதிகமாக நமக்கு வந்துட்டு கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பற்றின ஒரு முழுமையான தகவல்களை வந்துட்டு ஒரு லைவாகவே நமக்கு வந்து நேரடியாகவே வந்துட்டு இப்போ நம்முடைய பேச போகிறாங்க. ஸ்ரீஜா வந்திருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு அங்காள பரமேஸ்வரி கோவிலை நிர்வகிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்தியான ஒரு நபராக, ஒரு பெண்ணாக அவர் விளங்கி வருகிறார். அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம். வாருங்க நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். அங்காள பரமேஸ்வரி பற்றி எனக்கு ஒரு சிறிய குறிப்பு வந்து வேணும். அங்காள பரமேஸ்வரி கடவுள் வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு கும்பிடப்படக்கூடிய ஒரு குலதெய்வமாக நிறைய இடங்களில் வந்துட்டு இது பண்ணுறாங்க. அந்த கடவுளுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னங்கிறத வந்து நீங்கள் சொல்லணும். வேல்மலையனூரை பற்றியும் சொல்லணும். இப்போது அங்காள பரமேஸ்வரியை பற்றி நம்ம, அந்த அம்பாளை பற்றி நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு இந்த நாள் ஃபுல்லும் பத்தாது. ஒரு நாள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிபராசக்தி வேற, அங்காள பரமேஸ்வரிக்கு வேற கிடையாது. அந்த ஆதிசக்தி தான் இந்த அங்காள பரமேஸ்வரி. அந்த ஆதிசக்தி தான் மும்மூர்த்திகளையும், முப்பெரும் தேவியர்களையும், முப்பெரும் தேவர்களையும் எல்லாரையுமே படைச்ச சக்தி அவதான். அவதான் அங்காள பரமேஸ்வரியா உருவம் எடுத்திருக்கா. அந்த அம்பாளை பார்த்தீங்கன்னா சிவனுக்கே பிடிச்ச பிரம்மகத்தி தோஷத்தை போக்குனவ அந்த அம்பாள் தான். அதாவது சிவபெருமான் பிரம்மகத்தி பிடிச்சி இந்த உலகத்தையே வந்து அதுக்கான தீர்வை எங்கெங்கேயோ தேடினாரு. அப்படி அவராலேயே தீர்க்க முடியாத, யாராலேயுமே தீர்க்க முடியாத அந்த பிரச்சனையை, பிரம்மகத்தி தோஷத்தை போக்குனது அங்காள பரமேஸ்வரி. மலையனூரில் தண்டகாருண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலையனூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி தான். இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு காளி வழிபாடு, காளி வழிபாட்டுக்கும் மேன்மையானது அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. அஷ்ட காளிகள்ல ஒரு காளியா தான் அங்காள பரமேஸ்வரி சொல்லப்படுது. இந்த அம்பாள் வந்து வழிபாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா உக்ரமான தெய்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் வந்து ரொம்ப விமர்சையா இருக்கும். கண்டிப்பா. இப்போ அந்த அம்பாள் எப்படி முதல்ல தோன்றுனாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அம்பாள் வந்து பார்வதி, சிவனோட பத்னியா தான் அம்பாள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரம்மாவுக்கும் 5 தலை, சிவனுக்கும் 5 தலை அப்படின்னு இருக்கும்போது அதாவது சிவன் வந்து 5 தலையோட இருக்காரு. பிரம்மா வந்து சிவன் கிட்ட வர வாங்கி எனக்கும் 5 தலை வேணும்னு வர வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு அகந்தை, சிவனுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை, யாரும் சிவனை வந்து பரம்பொருள் சொல்லாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அகந்தையால ஆடுறாரு. அப்போ இதை வந்து பார்வதி வந்து பாக்குறாங்க, இந்த அகந்தையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவ ஆடுற வந்து ஒரு திருவிளையாடல் தான். அப்போ அப்படி பார்க்கும்போது சிவன் கிட்ட அம்பாள் வந்து ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி, அதாவது சிவனுடைய கையால வந்து பிரம்மாவோடைய 5 தலையில ஒரு தலையை கிள்ளக்கூடிய ஒரு சூழ்ச்சி பண்ணி, சிவனுடைய பிரம்மாவோட தலை 5 தலையில ஒரு தலையை வந்து சிவபெருமான் கோயும்படி செஞ்சிடறாங்க. செஞ்ச உடனே பிரம்மா என்ன பண்ணிடுறாரு, என்னோட தலையை கிள்ளன இல்லையா, என்னுடைய சிரசானது உன்னோட கையில பற்றி அது பிரம்ம கபாலமா மாறி பித்து பிடிச்சி இந்த தேசம் எங்கும் நீ அலைஞ்சி அதாவது சிவனுக்கு ஒரு ரூபம், பிக்ஷாடனரா இருக்கக்கூடிய ரூபம் அப்பதான் உருவாச்சு. பிக்ஷாடனரா இருந்து இந்த உலகம் ஃபுல்லும் திரிஞ்சு பிச்சை எடுத்து அதுக்கு உணவு அளிக்கிறாரு. என்ன உணவு கொடுத்தாலும் அந்த கபாலம் வந்து நிறையாம அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி நீ அலைய கடவுது அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து சிவனுக்கு சாபம் கொடுத்தாரு. பார்வதி தேவிக்கு என்ன பண்ணிடுறாங்க, உன்னால தானே இவ்வளவு நடந்தது, என் கணவனுடைய ஒரு தலை போகிறதுக்கு நீ தானே காரணமா இருந்த, நீ வந்து ஒரு அகோர ரூபமாகி
உன் கூட இருக்கிற தேவ கன்னிகைகள் அத்தனை பேரும் தேவ பூதகணங்களாகி நீ வந்து அலைய கடவுது, உன்னுடைய பட்டாபரணம் எல்லாம் உருமாறி கந்தல் ஆடையாகும், பறவைகளோட இறகுகளை நீ சூடி பேய்களோட நீ ஆடி திரியணும் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி வந்து சாபம் கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே ஒரு பக்கம் சிவபெருமான் வந்து தன்னோட பிரம்மகத்தி போக்குறதுக்கு அவர் ஒரு பக்கம் அலையிறாரு, ஒரு பக்கம் அம்பாள் வந்து இந்த பக்கம் தன் நிலை மறந்து அலையிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது பெருமாள் வந்து இதை பார்க்குறாரு. திருவண்ணாமலையில பார்வதியோட சுய நினைவை ஏற்படுத்தி உன்னோட சாப விமோக்ஷனமானது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்துல நீ நீராடினா உன்னுடைய பித்தானது தெளியும் அப்படின்னு சொல்லும்போது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்துல வந்து அம்பாள் வந்து நீராடுறாங்க. நீராடிட்டு நீ வந்து தண்டகாருண்யம், அதாவது வல்லால மகாராஜா அவர் வந்து ஆண்ட இந்த திருவண்ணாமலை செஞ்சு இதை சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்டகாருண்யம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த தண்டகாருண்யத்தில் இருக்கக்கூடிய மேல்மலையனூர் மலையரசன் கோட்டை, அப்போ வந்து அது மலையரசன் கோட்டையா இப்போ அது மேல்மலையனூரா மாறிடுச்சு. நீ அங்க போயிட்டு ருத்ரபூமியா இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து மண்புற்றா கன்னிப்புற்றுன்னு புத்துல வந்து ஓட்டைகள் இருக்கும், அது வந்து புற்று, அதுல வாய் இல்லாத இருக்கக்கூடிய புத்து, அதுதான் கன்னிப்புற்று. நீ கன்னிப்புற்றா அதுக்குள்ள நீ தவம் இரு, உனக்கான காலம் வரும்போது சிவபெருமான் அந்த ருத்ரபூமிக்கு வந்து அந்த மயான சாம்பலை 3 பிடி சாப்பிட்டதும் அவரோட பித்து தெளியும், அதுக்கப்புறம் அந்த பிரம்மகத்தி போகக்கூடிய வழியை நான் வந்து உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொன்னோடனே அம்பாள் வந்து திருவண்ணாமலையில அக்னி தீர்த்தத்துல நீராடி அங்கிருந்து வர வழியில வந்து அம்பாள் வராங்க, மலையனூரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. வரும்போது தாயனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல வந்து இருட்டிடுது. இருட்டின உடனே அம்பாள் வந்து தாயனூர்ல தங்குறாங்க. அன்னைக்கு இரவு தங்கும்போது அதை வந்து இன்னைக்கும் வந்து மலையனூர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல தாயனூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு, தாழனூர். அங்க வந்து அம்பாள் தங்கின இடம். அங்க தங்கி மறுநாள் தன்னோட அந்த பூதகணங்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு மலையனூருக்கு வரும்போது அவங்களோட ஜடாபாரத்துல இருந்து ஒரு ஜடை வந்து ஒரு முள்ளுல மாட்டிக்குது. மாட்டி அவங்க நடக்கும்போது அதுல இருந்து ஒரு ஜடையில இருந்து ஒரு உருவம் உருவாகுது. அதுக்கு வந்து ஜடாமுனி அப்படின்னு சொல்லி அந்த ஏரிக்கரை ஓரத்துல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பனைமரத்தடியில ஜடாமுனிக்கு ஆலயம் இருக்குது. அதாவது வழிபாடு தெரிஞ்சு போய் பண்றவங்க அந்த இடத்துங்கள்லாம் வழிபாடு பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஜடாமுனி இருக்கிறார். அங்கிருந்து வர வழியில வந்து பனைமரங்கள் நிறைய இருக்கும் அந்த இடத்துல. அங்க வந்து கல் இறக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாவாடராயனை கூட கூப்பிட்டு அந்த பூதகணங்களுக்கெல்லாம் வந்து தாகம் ஏற்படுது. அப்போ அந்த இடத்துல போய் தண்ணி கேட்குறாங்க. தண்ணி கேட்ட உடனே அவங்க தர மறுத்துடுறாங்க. சரி தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் அந்த கல் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கல்லாவது கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்களோட எப்பயுமே கல்லை இறக்கி அதை வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கறதா அவங்களோட வழக்கம். வழிபாடு பண்ணாம நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல பனைமரங்களே இல்லாம போகட்டும், இந்த அதாவது அந்த பனைமரம் ஏறுறவங்கள சாணார் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வம்சமே இல்லாம போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்த உடனே அவங்க வந்து அவங்களோட மனைவிமார்கள் வந்து அம்பாள் கிட்ட மண்டிட்டு அம்பாள் கிட்ட சாப விமோச்சனம் கேட்டதுனால எனக்கு இங்க நீங்க வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களோட குலத்தை வந்து நான் நல்லபடியா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க அம்பாள் வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் வராங்க. பர்வதராஜ குலத்துல கலியுகத்துல தான் அம்பாள் வந்து பார்வதி தேவி வந்து மலையரசனுக்கு மகளா பிறக்கிறாங்க. அப்போ வந்து மலையனூருக்கு வந்து அம்பாள் வந்து ஒரு பூங்காவனம், இப்போ மண்புற்று அப்போ அந்த காலத்துல இருந்தது, ஒரு புதர் மண்டி இருக்கு, அதுல ஒரு மூதாட்டி ரூபம் எடுத்து அம்பாள் வந்து அமர்றாங்க. அமர்ந்த உடனே அந்த வழியா வந்து பர்வதராஜ குலத்துல இருக்கக்கூடிய மீனவர்கள், அது அவங்களுக்கு அந்த மீனவர்களா இருக்கக்கூடிய சாபம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ராஜாக்களோட ஒரு குலம் மாதிரி தான் பர்வதராஜ குலம் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு அது ஒரு பெரிய கதை. அவங்களுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு நீங்க மீன் பிடிக்கும் தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய சாபம். அவங்க அந்த மீன் பிடிக்க தொழில் செய்ய போகும்போது ஒரு 3 பேர் போறாங்க. போன உடனே அவங்கள கூப்பிடுறாங்க அம்பாள், எனக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பூ புடவை சாப்பாடு எல்லாம் கொடுத்து என்னை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க அலட்சியப்படுத்திட்டு போயிடுறாங்க. அந்த 3 பேரோட அப்பா ஒருத்தவங்க நொண்டியா இருக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து இந்த அம்பாள் கேட்ட உடனே, நான் மீன் பிடிக்கிறது தான் என்னுடைய தொழில், இந்த தொழிலை பண்ணாதான் நான் வந்து வாழ முடியும், நானே கஷ்டம், ஒருவேளை சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்படுறேன், உனக்கு நான் எப்படி பூஜை பண்றது அப்படின்னு சொன்ன உடனே
அப்போ அங்காள பரமேஸ்வரி ஒரு 3 கல்லை கொடுத்து, இந்த கல்லுல ஒரு கல்லா நீ போடு, ஒரு கல்லை போட்டு மீன் பிடி, அதுல வர்றத வந்து நீ எடுத்துக்கோ, 2வது ஒரு கல்லை போடு, அது போட்டு வர மீனை வித்து அதுல வரக்கூடிய பணத்துல எனக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி அங்காள பரமேஸ்வரி சொன்ன உடனே அம்மா சரி அதே போல அவரும் பண்ணி அதுல அம்பாளுக்கு வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வராரு. பண்ணிக்கிட்டே தினமும் அவர் வேலைக்கு போறப்போ அம்பாளுக்கு வழிபாடு பண்ணி போவார். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அம்பாள் அங்க இருக்க மாட்டாங்க. அவருக்கு அது அம்பாள்ன்றதும் தெரியாது, ஏதோ ஒரு வயசான பாட்டி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அம்பாள் வந்து மறைஞ்சிடுறாங்க அந்த இடத்துல அன்னைக்கு. அப்போ அம்பாள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல சாப்பாடு வச்சுட்டு அவர் போயிடுறாரு. வந்து பார்த்தா அந்த சாப்பாடு இல்லை. அப்போ அம்பாள் என்ன பண்ணிடுறா, மறுநாளே மண்புற்றா வந்து உருவம் அந்த புதருக்குள்ளேயே வந்து மண்புற்றா உருவம் எடுத்துறாங்க. எடுத்த உடனே மறுநாள் அவரோட இவருங்க இல்லையே, இந்த ஒரு மூதாட்டி இருந்தாங்களே அவங்க இல்லையே, நம்ம வைக்கிற நம்மளுக்கு உதவி பண்ணாங்களே சாப்பாடும் இல்லையே ஒரு குழப்பத்துல போய் அன்னைக்கு படுக்கிறாரு. அவரோட கனவுல நான் வந்து இந்த புற்றுக்குள்ள தாவம் இருக்கிறேன், நீ வந்து என்னை தொடர்ந்து வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவரும் அது போல வழிபாடு பண்ணிக்கிட்டே வராரு. நாளடைவுல வந்து அந்த சுத்து வட்டாரத்தையே வந்து அந்த வல்லாளகண்ட மகாராஜா வந்து அந்த இடத்த வாங்கிடுறாரு. அதாவது நாட்டை கைப்பற்றிக்கிட்டே வரும்போது அந்த இடத்த கைப்பற்றிடுறார். பட்டின உடனே எத்தனையோ அது ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்த வந்து ஒரு பூங்காவனம் அமைக்க சொல்லி அங்க ஒரு பணியாட்கள் எல்லாம் போட்டு அந்த இடத்த வந்து ஒரு செம்மைப்படுத்துறாங்க. படுத்தின உடனே திடீர்னு ஒரு நாள் பார்வையிடுறதுக்கு ராஜா வர்றாரு. வரும்போது இந்த இடத்துல மண்புற்று இருக்கு எப்படி அப்படின்னு சொன்ன உடனே அதை இடிக்கிறதுக்கு கட்டளை போடுறாங்க. அதை இடிக்க போனவங்களை யாராலையும் வந்து அந்த மண்புற்று இடிக்க முடியும். இடிக்கணும்னு போறாங்க, அதுக்குள்ள இருந்து பூதகணங்கள் வந்து அவங்களை விழுங்கிடுது. போனவங்களை காணும்னு சொல்லி அவங்களோட மனைவிமார்கள்லாம் ராஜா கிட்ட முறையிட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்த உடனே அவங்களுக்கும் ராஜாவும் வந்து பாக்குறாரு, அவங்களுக்கும் அவர் கிடைக்கல. அப்போ அங்க வந்து ஒரு பூசாரிகள் அந்த குளத்துல இருக்கக்கூடிய பூசாரிகள் கிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு தெய்வ சக்தி இருக்கு, இதுக்குள்ள ஒரு அம்பாள் வந்து தவம் இருக்கிறாங்க, நாகரூபமா தவம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப தான் செஞ்ச தவறை வந்து ராஜா வந்து மன்னிப்பு கேட்டு, நீ இந்த மாதிரி வந்தவங்க யாரையுமே காணோம், அவங்களோட மனைவிமார்கள் எல்லாம் தவிக்கிறாங்க, எனக்கு ஒரு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி அம்பாள் கிட்ட மண்டிட்டு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணிடுறாங்க, அம்பாள் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாரும் ஏதோ ஒரு வேலைக்கு போய் அப்படி வர மாதிரி ஒரு இது பண்ணி அவங்க எல்லாரையும் திரும்ப அனுப்பிடுறாங்க. அனுப்பின உடனே அதுல இருந்து அந்த ராஜா என்ன பண்றாரு, ஒரு மண்டபம் அமைச்சு அந்த மண்புற்றுக்கு ஒரு மண்டபம் அமைச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு வராரு. ராஜாவே வழிபாடு பண்றாரு. ஆமா, ராஜாவே வழிபாடு பண்ணிக்கிட்டு வராரு. இப்படி பண்ணிக்கிட்டு நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு, உலகத்தையே சுத்தி திரிஞ்சு அந்த மலை தண்டகாரண்யத்துல இருக்கக்கூடிய மலையரசன் கோட்டையில இருக்கக்கூடிய அந்த ருத்ரபூமிக்கு வராரு. வந்து அந்த இடத்துல 3 பிடி சாம்பலை சாப்பிட்ட உடனே அவரோட பித்து தெளிஞ்சிடுது. ஆனா கையை விட்டு கபாலம் வந்து போகல. போகாம இருக்கும்போது அப்ப திருமால் பாக்குறாரு, பித்து தெளிஞ்சிடுச்சு, இப்போ பிரம்மகத்திய போகக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி திருமால் வந்து ஒரு மாய கோட்டை ஒண்ணு உருவாக்குறாரு. அந்த புத்து இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு ஒரு மாய கோட்டையை ஒண்ணு உருவாக்கி நீங்க வந்து தங்கு அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமான் அந்த கோட்டையோட வாசல்ல நின்று அது சுய நினைவு வந்துடுச்சு, தன்னோட மனைவியை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே தவத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து ஒரு சுய உணர்வு வருது. அம்பாளுக்கு நம்ம கணவர் வந்துட்டாரு, இந்த பிரம்மகத்தியை போகக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து அந்த புத்தை விட்டு வெளியில வராங்க. வந்து கணவன் கிட்ட சிவபெருமான் கிட்ட பேசுறாங்க. பேசின உடனே நீங்க இங்கே தங்குங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து தங்கின நாள் தான் சிவராத்திரி. மலையனூர்ல சிவபெருமான் தங்கினது சிவராத்திரி. மறுநாள் அமாவாசை அன்னைக்கு விஷ்ணு கிட்டேயும் மகாலட்சுமி கிட்டேயும் ஆலோசனை கேட்டு ரொம்ப ருசியான உணவுகளை வந்து சமைக்கிறாங்க. சமைச்சு 3 கவலங்களை ஆக்கி அதை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அந்த பிரம்ம கவாலத்துக்கு ஒன்று போடுறாங்க, 2வது உருண்டையும் போடுறாங்க. போட்ட உடனே அந்த சாப்பாட்டோட ருசியில சிவனோட கையை பற்றி இருக்கிறத மறந்து அந்த பிரம்ம கபாலம் வந்து 3வது சாப்பாட்டை அந்த ருத்ரபூமியில இறைச்ச உடனே கையை விட்டு கபால் அகந்த உடனே சிவபெருமான் வந்து லிங்க ரூபமா மாறி இன்னைக்கும் வந்து சிவன் ஆலயம் வந்து மலையனூர்ல இருக்குது. அவர் அங்கிருந்து தாண்டினபடியா அவருக்கு வந்து அந்த இடத்துல தாண்டேஸ்வரர் அப்படின்ற ஒரு திருநாமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கபாலம் வந்து அந்த உணவை சாப்பிட்ட உடனே திருப்பி சிவனை பற்றுறதுக்கு போது அவர் லிங்க ரூபமா மாறினால அவரை பற்ற முடியல. இதுக்கு நீதான காரணம் அப்படின்னு சொல்லி அங்காள பரமேஸ்வரியை பிடிக்கிறதுக்கு வருது.
வந்தோடனே அம்பாலே அதை எதிர்பார்க்கல. ம். என்ன பண்றதுன்னு தெரியாத அம்பாள் இருக்கும்போது அம்பாலோட கையை பற்றிடுது கபாலம். கபாலம் போட கைப்பற்றிடுது. பட்டுன உடனே அம்பாளுக்கு பிரம்மகத்தி ஏற்பட்டுடுது. ஓ, அந்த கபாலம் கைப்பற்றோன்னா அம்பாளுக்கும் பிரம்மகத்தி ஆமா. ஏன்னா அது பிரம்மனோட சிரஸ் இல்லையா, அது அம்பாலோட கையை பட்டுன உடனே அம்பாள் ஆங்கார ரூபமாயிடுறான். வானத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்து நிக்கிற அம்பாள். அம்பாள் பித்துவெறி பிடிச்சு ஆடுறா. உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அது போல ஆடுது. ஏன்னா அவதான தாய், அவதானே எல்லாருக்குள்ளயும் நிறைஞ்சிருக்கிறா. அப்படி இருக்கும்போது இந்த உலகமே என்ன ஆகிறது அப்படின்றது தெரியல. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த கபாலம் என்ன சொல்லுச்சுன்னா, நான் உன்னை சித்திரவதை பண்ணாம இருக்கணும்னா எனக்கு ஒரு நாளைக்கு 1000 தலை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் கையில இருந்து அந்த கபாலத்தை தரையில போட்டு காலால மிதிக்கிறாங்க. மிதிச்ச உடனே அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, பர்வதராஜ குலத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்க சொல்றாங்க, நாங்க ஒரு நாளைக்கு 1000 மீன்களை தலையை கிள்ளி உனக்கு பலியிடுறோம். அப்போ உன்னுடைய நிபந்தனை நிறைவேறிடும். நீ அங்காள பரமேஸ்வரி எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க, ஏன்னா அந்த குளத்துல தானே அம்பாள் போய் பிறக்கிறாங்க. தான் குளத்துல பிறந்த அவளுக்கு அவங்க ஆதரவா இருந்து இன்னைக்கு வரைக்கும் மலையனூர்ல பாத்தீங்கன்னா அந்த பர்வதராஜ குலத்துல சேர்ந்தவங்க தான் அம்பாளுக்கு பூஜாரிகளா இருக்கிறாங்க. அம்பாளை தொட்டு பணி செய்யக்கூடிய வேலையை அவங்க தான் செய்யறாங்க. அதுக்கப்புறம் அம்பாள் ஆடுறா. அந்த உக்ரம் குறையல அவளுக்கு. அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும்போது பேய் பூதகணங்களோட சேர்ந்துடுறாவோ. ரொம்ப உக்ரம், யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத உக்ரத்துல அம்பாள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்ப அம்பாளை எப்படி சாந்தப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு குழந்தை அழுத தாய் தன்னோட சிந்தனை குழந்தை மேல வரும்னு சொல்லி முருகரை கிள்ளி விட்டு அழ வைக்கிறாங்க. அழுத உடனே அவ என்ன பண்றா, முருகரை எடுத்து கொஞ்சம் ஆஸ்வாசமா ஆகிறா. ரொம்ப உக்ரமா இருந்தவோ கொஞ்சம் ஆஸ்வாசமா ஆகிறா. ஆகின உடனே தேவலோக சிற்பியா இருக்கக்கூடியவரை கூப்பிட்டு, நீ ஒரு அழகான ஒரு தேர் உண்டு பண்ணு, அதுல நிறைய பூதகணங்கள் எல்லாத்தையும் அழகான ஒரு எழில்மிகும் தேரை உருவாக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவரும் தேவ சிற்பி ஒரு அழகான ஒரு தேரை உள்ளடக்கிய ஒரு தேரை உருவாக்குறாங்க. உருவாக்குன உடனே அம்பாள் குழந்தைய முருகனை தாளாட்டிட்டு அப்படியே அந்த தேரை பார்க்க, அந்த தேரோட அழகுல மயங்கி தன்னோட சுய ரூபத்துக்கு அம்பாள் அந்த தேர்ல அமர்ந்தது. அதாவது மாசி மாசத்துல வளர்பிறை பஞ்சமியில அம்பாள் தன்னோட உக்ரம் தணிஞ்சு சாந்த ரூபமா அந்த தேர் ஏறினாங்க. ஆமா, அதுதான் மாசி பெருவிழால முக்கியமான நிகழ்ச்சியே பாத்தீங்கன்னா தேர் திருவிழா தான். மயான கொள்ளைக்கு கூட அவ்வளவு கூட்டம் போதான்னு தெரியாது. தேர் திருவிழாக்கு எங்க இருந்தாலும் அந்த வருஷத்துல அங்காளியை போய் பார்க்காம யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த தேர்ல அம்பாள் வரும்போது போய் பார்க்கணும் அப்படின்றது பலருடைய கனவாவே இருக்கு. எந்த நாட்டுல இருந்தாலும் அன்னைக்கு அவங்க அங்காளியை வழிபாடு பண்ணக்கூடியவங்க வந்துருவாங்க. அப்போ அம்பாளை அந்த ருத்ர பூமியை சுத்தி எடுத்துட்டு தேவர்கள் எல்லாருமே மாயமா மறைஞ்சிடுறாங்க. அப்ப அம்பாள் தன்னுடைய அதாவது நம்ம இதுல முக்கியமா என்ன கவனிக்கணும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப உக்ர நிலையில இருந்த அங்காள பரமேஸ்வரி சாந்தமானது தன் நிலைக்கு வந்த நாள் பஞ்சமி திதி. நம்ம இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றோம், பஞ்சமி நாள்ல வாராகி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. வாராகி வழிபாடு ஒரு ட்ரெண்டிங்ல இருக்குது. ஆமா, இது ட்ரெண்டிங்ல வர. ஆனா தொன்று தொட்டு நாட்கள் இருக்கக்கூடியது ரகசிய வழிபாடா இன்னைக்கு ஆன்மீகத்துல, அதாவது மருளாடிகளா இருக்கக்கூடியவங்க ரகசிய வழிபாடா பண்ணக்கூடியது அங்காள பரமேஸ்வரிக்கு பஞ்சமி வழிபாடு. தான் பஞ்சமி வழிபாடு. பஞ்சமி வாராகியை விட அங்காள பரமேஸ்வரிக்கு தான் ரொம்ப ரொம்ப உகந்தது. இப்போ நம்ம கோவத்துல இருக்கும்போது ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து அவங்க கிட்ட பேசுறது, நம்ம சாந்தமா இருக்கும்போது ஒருத்தர் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. கோவமா இருக்கும்போது நம்ம ஒருத்தர்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்காது. அதுவே ஒருத்தர் சாந்தமா இருக்கும்போது எது கேட்டாலும் கிடைக்கும். அதனாலதான் மயான கொள்ளைக்கு அங்க மக்கள் அவ்வளவா போகலனாலும் போறாங்க. அந்த சுத்தி வட்டாரத்துல இருக்கிறவங்க போறாங்க. அந்த தேர்ல அம்பாள் சாந்தமா வருவா, அன்னைக்கு நம்ம என்ன கேட்டாலும் அம்பாள் வாரி கொடுத்துருவா அப்படின்றதுனாலதான் அங்க போறாங்க. அதுக்கப்புறம் அம்பாள் அப்படியே அமர்ந்த ரூபமா எடுத்துட்டு போயிட்டு அந்த மண்புற்றுக்கு பின்புறம் அம்பாளை அமர வச்சாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, அவளுடைய உக்ர பார்வை, அம்பாளுடைய உக்ர பார்வை பட்டுச்சுன்னா எந்த பயிர் வச்சு ஆகட்டும், எந்த ஜீவராசியும் அம்பாளுடைய பார்வையில, அங்காள பரமேஸ்வரியோட பார்வையில வாழ முடியாது. அதனால எதிரில்
புற்று அம்பாள் வந்து தவம் இருந்த அந்த கன்னி புற்றுக்கு பின்புறமா அம்பாளை வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மலையனூரோட அம்பாள் நேர் பார்வையில எந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னாலும் இருக்காது, பொட்டல் காடா தான் இருக்கும். இருக்கும். நேரா வந்து மண்புற்று இருக்குது. ஏன்னா அம்பாள் ஆமா. பாக்குறதே அந்த மண்புற்றா இருக்கு. அதுக்கு பின்னால் அம்பாள் வந்து ஆமா. தரிசனமா வந்து கொடுக்குறாங்க. அம்பாள் ஆமா. இருக்கிறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மலையனூரை தவிர்த்து நிறைய இடங்கள்ல வந்து அங்காள பரமேஸ்வரி ஆலயங்கள் இருக்குது. அந்த ஆலயங்கள்லயும் பாத்தீங்கன்னா அம்பாளுடைய ஆலயத்துக்கு எதிர்ப்புறம் யாரும் வாழ முடியாது, இருக்க முடியாது. புற்று வச்சிருக்காங்க எல்லா புற்று இடங்கள்லயுமே வந்து இருக்கு. கோவில்கள் ஒரு சிலதுல அது போல அமைப்பு அமையும். அமையும். ஒரு சில ஆலயங்களுக்கு ஒரு சில ஆலயங்களுக்கு அமையாது. ஏன்னா வந்து மலையனூர்ல தான் அம்பாள் வந்து கன்னி புற்றா இருந்தது வந்து மலையனூர்ல மட்டும்தான். மற்ற இடத்துல அவ வந்து புற்றுல தவம் இருக்குல்ல. மற்ற இடத்துல அம்பாள் அங்க மலையனூர்ல எப்படி இருக்காலோ அது போல ரூபங்கள் சில ரூபமா செஞ்சு வழிபாடு பண்றதுன்னா மற்ற இடங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு சிலையா வச்சு குலதெய்வ வழிபாடா பண்றவங்க நிறைய பண்ணிட்டு நிறைய இருக்காங்க. பேர் இருக்காங்க. வந்து பிடிமண் எடுத்துட்டு வந்து வழிபாடு வச்சு வழிபாடு பண்றவங்க பண்ணுவாங்க. இருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு எதிரில வந்து யாரும் வாழ முடியாது. முடியாது. ஏன்னா அம்பாளுடைய உக்ர பார்வை. அம்பாள் வந்து பிரம்மகத்தி அந்த சிவனுக்கு போக்குன பிரம்மகத்தியை தான் ஏற்று அம்பாள் வந்து கருணாமூர்த்தியா வந்து இருக்கிறா. அந்த உக்ர பார்வை இருந்தாலும் அந்த பிரம்ம கபாலத்தோட சாபமாகப்பட்டது 1000 தலைகளை வந்து தினமுமே கொடுத்துக்கிட்டு இருந்தா கூட அந்த சாபமானது அம்பாளுக்கு இருக்கிறதுனால அது ஒரு சாபக்கேடா இருக்குது. அம்பாளோட எதிர்பார்வையில யாரும் வாழ முடியாது அப்படின்றது. இன்னைக்கும் மலையனூர் போய் பாத்தீங்கன்னா எந்த கோவில்லையுமே வந்து ஆடு பலி கோழி பலி அதிகம் வந்து நடக்காது. வருஷத்துல ஒரு நாள் பண்ணுவாங்க, நடக்கிற ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கும் இந்த நேரமும் நீங்க மலையனூர் போய் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கோழியோ இல்ல ஒரு ஆடோ இல்ல ஒரு மீனோ ஏதோ ஒண்ணு அசைவம் வந்து அந்த அம்பாளுக்கு வந்து அம்பாள் வந்து சிவபூஜைக்காரி. அம்பாளுக்கு வந்து அசைவம் கிடையாது. அந்த பிரம்ம கபாலம் கேட்டபடியால் எனக்கு ஒரு நாளைக்கு 1000 தலை வேணும் அப்படின்னு அவ கேட்டதுனால அதை வந்து அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய சூழல் வந்து அது போல அமைஞ்சிடுச்சு நாளோட பொழுதுல. இப்படி இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய சக்தியா இருக்கக்கூடிய இந்த அங்காள பரமேஸ்வரிய எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூனிய மாந்திரிகத்தால எப்பேற்பட்ட மாந்திரிகத்தால, அதாவது மாந்திரிகத்துல பல விதம் இருக்கு. தாந்திரிகம் மாந்திரிகத்திலயும் பல விதம் இருக்கு. அதுல எப்பேற்பட்ட பாதிப்புல இருந்தாலும் எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நடக்கலனாலும் அங்காள பரமேஸ்வரிய வந்து அந்த அந்த அம்பாளுடைய பாதத்தை சரணாகதி அடைஞ்சாங்கன்னா அதுக்கு உடனே அம்பாள் தீர்வு கொடுத்துருவாங்க. அதுதான்.